போன வாரத்தில் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தேவையான வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா மல்லித்தலையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் ஒரு 4 வரமிளகா போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில். தாளிப்புக்கு எண்ணெய் பைசஸ் போட்டு தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி மல்லித்தலை புதினா தலை போட்டு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் அரைச்சி விழுது போட்டு 2 நிமிஷம் நல்லாவே ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் அதுக்கப்புறம் மீன் மேக்கர் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. காலையில் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு வாரத்துலேருந்து தம்பி வேறு ஊருக்கு போகலாம் சொல்லிகிட்டே இருக்கிறான். எனக்கு வந்துட்டு அம்மா ஊர் ரொம்ப தூரம். இன்றைக்கி போனோம்னாக்கா நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். அதனாலே எனக்கு போக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்ப லாங்கு பக்கமாக இருந்துச்சுன்னா கூட போயிடலாம். பட் ஏன்னா ரொம்ப லாங்கிறதுனால யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஊருக்கு போகிறது. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. ஊருக்கு போகிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக